ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட மிஸ்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் தீபக். நான் ஒரு காய்கறி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடையில் வேலை பார்த்து வர வருமானத்தில் தான் என்னோடய குடும்பம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பெரிய படிப்பு கிடையாது. ஏன்னா குடும்ப வறுமை காரணமாக 10வதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. அதனால் வறுமையால் என் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்னா அந்த நேரத்தில் அப்பா சம்பாத்தியம் மட்டும் போதாது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. அதனால நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால் ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு காய்கறி கடையில் சும்மா எல்லாம் காய்கறி அடுக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு போய் கடைகளுக்கு போடுறது, அது மாதிரி. அது ஒரு பெரிய கடை. அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். என்னை பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அப்பாவோட ஒரு நண்பர் தான் சேர்த்து விட்டார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேர்த்து விட்டார். ஒரு நாளைக்கு 150 ரூபா தான் எனக்கு சம்பளம் அப்போ. அந்த மாதிரி ஒரு வேலையில் தான் போய் சேர்ந்தேன். இருந்தாலும் அந்த வருமானங்கிறது என் வீட்டுக்கு ரொம்ப பெரிய வருமானமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ நம்ம நல்லா சம்பாதிக்கிறத காட்டியும் அந்த நேரத்தில் கஷ்டத்தில் நம்மளுக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தேவைப்படுற நேரத்தில் கிடைச்சாதான் அதோட பயனுன்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி தேவைக்கு அப்புறம் கிடைக்கிறப்போ அதோட பயன் என்றைக்குமே இருக்காதுங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு அந்த ஒரு என் மூலியமாக ஒரு 150 ரூபாயில் தான் எங்கள் குடும்பம் ஓரளவு முன்னாடி இருந்ததை காட்டியும் ஓரளவு என்னால் அதை சரி செய்ய முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களும் கம்பெனியில் ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரி வேலை பார்க்குற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் 10வது வரைக்கும் தான் படிச்சிருந்தாங்க. அவங்களும் குடும்ப வறுமை காரணமாக, ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு போவார், கூலி வேலைக்கு. அப்புறம் அவரால் போக முடியாது. ஏன்னா அவருக்கு இந்த மூச்சு இறைக்கிற பிரச்சனை இருக்குது. அதனால் அவரால் ஒரு 10 நாள் வேலைக்கு போனால் 10 நாள் வீட்டில் இருப்பார். இப்படி இருக்க சூழ்நிலையினால் அம்மாவும் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாதவங்க தான். இருந்தாலும் அப்பாவை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறதுனால அவங்களால எங்கேயும் வேலைக்கு போக முடியல. ஒரு மாவு கடையில் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்ததுனால, கால் முடியாமல் போனதுனால போகாமல் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அக்காவும் தான் வேலை பார்த்து ஓரளவு எங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் அக்காவுக்கு திருமண வயது வந்துச்சு. அது திருமணம் பண்ணுகிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஏன்னா குடும்பத்தை நடத்துகிறதுக்கே பணம் போதுமானதாக இருக்கிறதுனால, எப்படி அதுக்கு மீறி அவங்களுக்கு ஒரு நல்லா செஞ்சு கட்டி கொடுக்கணுன்னா அந்தளவுக்கு எங்ககிட்ட பொருளாதார வசதி இல்லை. அப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நம்ம இந்த இதிலே இருந்தோன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அதாவது ட்ரைவ் பண்ணணும், ஒரு ஏதாச்சும் கார் கற்றுக்கணுன்னு ஆசை. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நல்ல சம்பளம். என்னோடய ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட் அவனை ஒரு நாள் எதிர்ச்சியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. காய்கறி ஏற்றிட்டு போகிறப்ப அவனை பார்த்தேன். என்னடா எப்படி இருக்க என்னென்னு கேட்டான். நான் நல்லா இருக்கேன்டா, ஏதோ இருக்கேன் அப்படின்னேன். நீ எப்படி இருக்கேன்னு? பரவாயில்லடா, ஏதோ நல்லா போயிட்டுருக்கு. மாதம் எனக்கு ஒரு 25,000 சம்பளம் கிடைக்குது, நல்லபடியாக ஃபேமிலி போயிட்டுருக்குடா அப்படின்னு சொன்னேன். 25,000 சம்பளம், என்னடா அப்படி என்ன அப்படின்னு சொன்னதுக்கு, நான் ஒரு கம்பெனியில் கார் ஓட்டுறேன்டா, நல்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அது மாதிரி ஆசை இருக்குடா வேலை பார்க்கணுன்னு. எனக்கு சம்பளம் இப்போ ஒரு 300 ரூபா தான் கொடுக்குறாங்க. மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா தான் வரும் எல்லாம் போக. அதனால குடும்பத்தை அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நிறைய பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. அவன் உடனே சொன்னான், நான் சொல்கிற இடத்துல போய் நீ பாரு, உனக்கு ஒரு 3 மாதத்துலேயே கார் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. நீ அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீ போய் வேலைக்கு பார்த்தேன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு 20,000 சம்பளம் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். மறுநாள் காய்கறி கடைக்கில் ஒரு ஹாஃப் டே லீவ் சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலைல எத்தனை மணிக்கு இருக்கும்ப்பா, மத்தியானம் அப்படி இருக்கும். நான் சொன்னேன், நான் ஒரு கடையில் வேலை பார்க்குறேன் சார், அதை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது. நான் ஏதாச்சும் இரவு ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணி அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் இது பண்ணுவீங்களா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்காது அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, நீ வேணா வா, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அவர் என்னோட கஷ்டத்தை பார்த்துட்டு
சொல்லிட்டு அவர் ஓனர் ரொம்ப நல்லவராக இருந்தார். எனக்கு கற்றுக் கொடுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் பணமும் வந்து முன் பணமாக செலுத்தினேன். ஒரு 3 மாதம் வந்து அந்த இதுலேயே நான் வந்து நல்லபடியாக வந்து கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, கரெக்டான நேரத்துக்கு போக முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் முயற்சி கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து எப்போ தான் நம்ம இது பண்ணாலும் அடுத்ததை நோக்கி நம்ம பயணப்படணுங்கிறதுனாலேயே வந்து நான் வந்து அதை கற்றுக்கிட்டு எப்படியோ வந்து அதுக்கான எல்லா இதுவுமே வாங்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் அந்த இதில் கார் கற்றுக்கிட்டு எல்லா இதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேயே நான் சொன்னேன், நான் எல்லாம் வந்து முடிச்சிட்டேன்டா, எனக்கு ஏதாச்சும் வேலை தெரிஞ்ச இடத்துல இருந்தால் சொல்லு, நான் வேணால் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவனும் 2-3 விசிட்டிங் கார்டு கொடுத்தான். அந்த இடத்துலலாம் நீ போய் வேணால் கேட்டுப்பார், உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, அதில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா உன்னை சேர்த்துக்குவாங்கடா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொன்னேன். முயற்சி பண்ணி பாருடா, வேணால் தப்பு இல்லை, கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாரு, ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கடையிலே நீ வேலையை விட்டுறாத, ஏன்னா அவசரப்பட்டு இதை நம்பி அதை நம்பி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து முயற்சி பண்ணுடா அப்படின்னு அம்மாவும் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து என்னை பார்த்துட்டு ரொம்ப அழுதாங்க. அதாவது மற்ற பசங்களாம் அவனோட படித்த பசங்களாம் நல்ல ஒரு இடத்துல படிச்சுட்டு வேலை பார்க்குறானுங்க, நாங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு நல்ல இதில் இருந்திருந்தோன்னா உன்னை நல்லபடியாக படிக்க வச்சுருக்கலாமேடா, எங்களுக்கு அதாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஒன்றும் சொல்லலை. அம்மா அழுதத்தை பார்த்துட்டு நான் ஒரு ஆறுதல் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்குள்ளேயும் சில வழிகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கும் படிக்கணும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட, நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா, இப்போ தான் நான் டிரைவ் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும், அதில் போய் வேலை பார்க்க முடியலன்னு அந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குமா, நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னேன். ஏன்னா நம்மளால் அது மட்டும் தான் அந்த நேரத்தில் சொல்ல முடியுங்கிறதுனால. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்ன கம்பெனிக்கு மறுநாளே நான் போனேன். ஒரு 2 கம்பெனி போனேன். 2 கம்பெனிலையும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணுறோம், ஒரு 10 நாளில் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து மறுநாளும் போகலான்னா என்னால் வேலைக்கு லீவ் போட முடியாது, அதனால் வந்து ஒரு 2 நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 நாள் கழித்து இன்னொரு கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு வாங்க, மேனேஜர் இருப்பார், பார்த்துட்டு பேசலாம், இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. டெய்லி லீவ் போட்டால் கண்டிப்பாக கடையில் திட்டுவாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்ப்போம், அப்புறம் இல்லாட்டினா இந்த வேலை கிடைக்காட்டினா நம்ம வேறு எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன். சரின்ட்டு சொல்லி மறுநாளும் போனேன். அதுக்கப்புறம் மேனேஜர் இருந்தாங்க, ஒரு 1/2 மணி நேரம் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசினார். என்னப்பா நீ தான் நேற்று வந்ததாம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ ஒரு 4 மாதமாக தான் சார் கற்றுக்கிட்டேன் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பரவாயில்லப்பா, நீ உண்மையை சொல்கிற, சில பேர்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் நான் 2 வருஷமாக ஓட்டுறேன் 3 வருஷமாக ஓட்டுறேன்னு போய் சொல்லுவாங்க, நீ பரவாயில்ல உண்மையை சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினார். அதுக்கப்புறம் கார் கொடுத்து அங்கே உள்ள கிரவுண்டில் ஓட்ட சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லா ஓட்டுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேரை மட்டும் அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு டைமிங்க்கு நான் கொடுக்குறேன், உனக்கு நான் 15,000 சம்பளம் தரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஓகேவா உனக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் ஓகே சார், ஏன்னா நம்ம காய்கறி கடைக்கு போனால் காலையில் 6 மணிக்கெல்லாம் போயிடணும், நைட்டு வர 10 மணி ஆகிடுது. இதுனா நம்ம 9 மணிக்கு போனோமா இல்லை சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோமான் இருக்கும், சம்பளமும் நம்மளுக்கு ஒரு 5,000 கூட கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி கிடச்சிருக்குன்னா. அம்மா அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு இந்த கம்பெனி வேலைக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே உள்ளவங்கள்ட்ட பழகுறதுக்கும் ஒரு எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரியல. ஏன்னா நம்ம வந்து அவங்களோடலாம் அந்த மாதிரி இடத்துல பழகாதனால என்னோட ஒரு உடை எல்லாமே வந்து ஒரு மாதிரி அவங்களோட ரொம்ப வேறுபட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஓரளவு நானும் வந்து அவங்களோட ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு ஆளாக மாறினேன். அந்த மேனேஜருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து இவங்க நல்லா வந்து ஒரு பொறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் என்னை கூப்பிட்டு பேசினார். நீ பரவாயில்ல, நல்லா வேலை பார்க்குற, எனக்கு தெரியும் நீ இந்த நல்லா வேலை பார்ப்பேன்னு, அந்த நம்பிக்கையில் தான் உன்னை வந்து வேலைக்கு சேர்த்தேன், எனக்கு ஒருத்தவங்கள பார்த்தாலே தெரியும் தம்பி, எனக்கு கண்டிப்பாக நீ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவேன்னு எனக்கு தெரியும்
அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் 2000 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்மளுக்கு ஒரு 10,000 சம்பளத்துலேருந்து ஒரு 17,000 சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனா ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம எப்படியாச்சும் பண்ணணும். அவர் மேனேஜர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதனால வந்து நான் வந்து ஒரு இது பண்ணணும் சார், பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு உடனே அவர் சொன்னார், நீ கவலைப்படாத, நான் வேணால் பர்சனல் லோன்லேருந்து உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு 2 லட்சம் வரைக்கும் நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன்ப்பா, நீ உன் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீ இன்னும் ஒரு 3 மாதம் வேலை பாரு, 10 மாதமாக ஆகட்டும், நான் அப்புறம் உனக்கு அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு பேசினது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நமக்குள்ளே என்னப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.